கர்த்தர் உதவி செய்தார். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் அடியானை இங்கே கொண்டு வந்தபடினா ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. இதுக்கு என்ன தேதி? நான் எப்போது என்னுடைய பிரசனத்தில் கேள்விகள் அதிகமா இருக்கும். பயப்பட வேண்டாம், பெரிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்ன தேதி? என்ன மாதம்? இந்த 1, 2, 3, 4, 5, 9 வர நம்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நம்பர் வச்சே தேவ செய்தி கொடுக்க நான் ஆசைப்படுவேன். இப்போ 2ஆம் மாதம் 1ஆம் தேதி பைபிள்ல ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம். என்னாகமும் நம்பர்ஸ் சாப்டர் 1 verse 1. என்னாகமும் 1வது அதிகாரம் 1 வசனத்தின் முதல் பகுதி வாசிங்க. என்னாகமும் 1வது அதிகாரம் 1 வசனத்தின் முதல் பகுதி. இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து 2ஆம் மாதம் 1 தேதியிலே, அப்போ 2ஆம் மாதம் 1 தேதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம கூட 2வது மாதம் 1 தேதியிலே இந்த திருச்சபையிலே வந்து அவரை ஆராதிக்க தேவன் உதவி செய்தபடினால் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. 2வது மாதம் 1 தேதி. அப்போ 1 தேதியில சபை கூடுதல் இருந்ததா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதே என்னாகமும் 1 அதிகாரம் 18வது வசனத்தின் முதல் பகுதி வாசிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 1 verse 18. 2ஆம் மாதம் 1 தேதியிலே சபையார் எல்லோரையும் ஆமென். இப்ப பாருங்க, இந்த வசனத்தின்படி 2ஆம் மாதம் 1 தேதியிலே சபையார் எல்லாரும் என்ன செய்திருக்காங்களாம்? கூடி வர செய்தார்கள். அப்போ சபை கூடி வருகிறது என்று சொன்னால் அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்போ நீங்க கூடி வந்திருக்கீங்க, வந்ததின் நோக்கம் என்ன? தாவீது கிட்ட கேட்கிறாங்க, ஏண்டா இங்க வந்த அப்படின்னு அண்ணாவை கேட்கும்போது தாவீது சொல்றாரு, நான் வந்ததற்கு முகாந்தம் இல்லையோ, நான் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. அதே போல நீங்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் காரணம் உண்டு. முதலாவது காரணம் என்ன? நீங்க வந்ததனுடைய நோக்கம் என்ன? முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்களே, நான் யாருன்னு சொல்லிட்டு அருமையான ஊழியக்காரர் சொன்னார். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இங்க என்னுடைய அப்பாவோடு கூட அவர் ஊழியம் செய்தவர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப என்ன தெரியாத ஒரு மாதிரி பாக்குறீங்க. இவரா இங்க இருந்தாரு? ஆமா, நான் தான் இங்க இருந்தேன். இவரா இங்க ஊழியம் செய்தாரு? ஆமா, நான் தான் ஊழியம் செய்தேன். இவரா அந்த பழைய பாஸ்டரோடு கூட? ஆமா, அருமையான ஊழியக்காரர். அருணுடைய அப்பாவோடு கூட ஊழியம் செய்தது நான் தான். ஆனா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனா இயேசுக்கு எல்லாமே தெரியும். அவர்கிட்ட வந்தாலே போதும், நம்முடைய சரித்திரத்தை அப்படியே புட்டு வைக்கிறது யாரு? இந்த நாளில் கூட அப்படிதான் நம்முடைய சரித்திரத்தை ஆண்டவர் அப்படின்னு சொல்ல போறார். உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். செயின்ட் ஜான் சாப்டர் 1 verse 42. 42வது வசனத்தை பாருங்க. இப்போ நல்ல மனசுல வச்சுக்கணும். இது எத்தனாவது மாதம்? 2ஆம் மாதம் தேதி. இப்போ சபையார் எல்லாம் எங்க வந்தாங்களா? கூடி வந்தார்களா? கூடி வந்த நம்மோடு கூட ஆண்டவர் இப்போது என்ன செய்ய போறாரு? பேச போகிறாரு. என்ன பேசுறாரு? செயின்ட் ஜான் சாப்டர் 1:42 வாசிச்சு பாருங்க. அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இப்போ ஒருத்தர் இயேசு கிட்ட கூட்டிட்டு வந்தாங்களா? இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். என்னவா? கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு?
சொல்லியிருக்கு, ஆனா சரியா புரியல. அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. அப்ப அந்த ஒரே வசனத்துல எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் இருக்கு? நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. 4 பேர் இருக்கு. இப்போ 4 பேர் இருக்கு. ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஆண்டவர்கிட்ட நீ யாரு, இவன் சரித்திரம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்தா போதும். நம்ம சரித்திரத்தை அவர் என்ன பண்ணுவாரு, சொல்லிடுவாரு. இப்போ இந்த மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு போன உடனே இயேசு சொன்னாரு, அப்பா பேர் என்ன? நீ யோனாவின் குமாரன். அப்ப அப்பா பேரும் யாருக்கு தெரியும்? சொல்லுங்களேன். நம்ம பேரும் தெரியும், நம்ம அப்பா பேரும் தெரியும். நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன். அப்ப உங்க அப்பா பேரு யோனா, நீ அவருடைய குமாரனாகிய சீமோன். இனிமே உன் பேர் வந்து சீமோன் கிடையாது, கேபா எனப்படும். கேபா என்பதற்கு என்ன அர்த்தம்? பேதுரு என்று அர்த்தமா. இப்ப இந்த வசனத்தின் மூலமா தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். முதலாவதாக நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நாணல் என்று அர்த்தம். நாணல், நாணல் நீங்க பார்த்திருக்கீங்களா? நாணல், நாணல் எதுன்னு கேட்டா, நம்ம வீடுகளில் பாய் இருக்குல்ல, கோர பாய்ன்றாங்க தெரியுமா? அந்த கோர பாய்க்கு தான் பேர் நாணல் பாய். அப்போ அந்த நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தமா. அப்போ நாணல் எங்க இருக்கு? நம்ம ஊர்ல இருக்கான்னு கேட்டா நம்ம ஊர்ல கிடையாது. எங்க இருக்கும்? ரிவர், ஆறுகள் ஓடுகிற இடத்துல, ரிவருக்கு ஓரத்துல அல்லது சகதியான இடத்துல தான் அந்த கோரை என்று சொல்லுகிற நாணல் வளரும். என்னையா வேத ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தா, யோபு 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 8வது அதிகாரம் 11வது வசனம். யோபு 8வது அதிகாரம் 11வது வசனம். செயல் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? நல்ல கவனிங்க. சீமோன் என்றால் என்ன அர்த்தம்? நாணல் என்று அர்த்தம். அந்த நாணல் எங்க வளருது? சேற்றில வளருது. அப்போ சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தம். நாணல் எங்கே வளருது என்று சொன்னால் சேற்றிலே வளருகிறது. அப்போ நன்றாக கவனிங்க. சீமோன் என்று சொல்லுகிற அந்த மனுஷனுடைய சுபாவம் என்ன? நம்முடைய சுபாவம் என்னன்னு கேட்டா, நாம கூட சேற்றில தான் வளர்ந்துட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டா, நாம சங்கீதம் 40வது சங்கீதம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசி பார்ப்பீர்கள் சொன்னா, அங்க தெளிவாய் வசனம் சொல்கிறது. 42வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. அப்போ நன்றாய் கவனிங்க. நாம எங்கதான் வளர்ந்திருந்தோம்? சொல்லுங்க. சேற்றில வளர்ந்தோம். நம்ம ஆண்டவர் என்ன செய்தாராம்? தூக்கி எடுத்தாராம். அதனால தான் ஒரு பாட்டு பாடுறோம். ஏதாவது தெரியுமா சேற்றை பற்றி பாட்டு? அழகா சொன்னீங்க. சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா, இந்த நாணல் எப்படி சேற்றில் வளர்ந்ததோ அதே போலதான் நாம கூட எங்கிருந்து வளர்ந்தோம்? சேற்றில் இருந்தோம். சேற்றிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்தார். அப்போ இந்த நாணலுக்கும் வேத வசனத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீமோன் என்றால் என்னன்னு சொன்ன? நாணல். நாணல் எங்க வளருது? சேற்றில வளருது. அதே போல நாம கூட எந்த சேற்றில் இருந்தோம்? எந்த சேற்றில? பாவ சேற்றிலே, உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தது போல அந்த சீமோனையும் தூக்கி
எடுத்தார். அப்போ நாணலுக்குரிய ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு சரித்திரத்தை வேதத்திலே வாசித்து பார்ப்போம் என்றால் யாத்ராகமம் எக்ஸோடஸ் chapter 2 verse 3. எக்ஸோடஸ் யாத்ராகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதில் பிசினும் கீழும் பூசி நாணலுக்குள் விட்டான். இப்ப பாருங்க, நாணலை குறித்த ஒரு சரித்திர வேதத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மோசே என்கிற குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை 3 மாதம் மட்டும் தான் வச்சாங்களாம். அப்புறம் என்ன செய்ய முடியலையா, ஒழித்து வைக்க கூடவில்லை. காரணம் என்ன? 3 வயசு குழந்தை என்ன செய்யும்? சத்தம் போடும், அழ ஆரம்பிக்கும். இது அழுது அழுது தாண்டி கொடுத்துரும். இதுக்கு மேல என்ன செய்ய முடியல, ஒழிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோசேயின் தாயார் நதியோரமாய் நாணல் கிட்ட போயிட்டு நாணலை அறுத்து கொண்டு வந்து ஒரு பெட்டி பின்னினதாக வசனத்திலே வாசிக்கிறோம். நன்றாக கவனிங்க. இப்போ நான் வேற விதமா சொல்றேன். இங்க ஒவ்வொரு நாணல் தனித்தனியா இருக்கு. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நாணலா இருக்கீங்க. நாம எல்லாரும் சேர்ந்ததுதான் சபையாகிய சபை என்கின்ற ஒரு பெட்டி. அப்படித்தானே? ஒவ்வொரு நாணலா எடுத்து என்ன செய்யறாங்க, பெட்டியா விடுறாங்க. அப்போ இந்த நாணலை முதலாவதாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நதி ஓரத்தில் போய் நாணலை அறுத்து கொண்டு வர வேண்டும். வேறோட பிடிங்கி கொண்டு வந்து பெட்டி செய்ய முடியுமா? முடியுமா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னாக்கா தலையை மட்டும் கொஞ்சம் ஆட்டி காட்டுங்க. ஏன் கேட்டா என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, இது என்ன ஒரு வித்தியாசமா போகுது. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். வித்தியாசமா பாடத்தை என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். இப்போ நதி ஓரத்துல மோசேயின் தாய்ப்பு என்ன செய்யறாங்க, நாணல வேறொரு பிடுங்கல என்ன செய்யணும், அறுக்கணும். ஓ, அந்த சேற்றிலிருந்து இந்த நாணல் தனியா வரணும். சேற்றிலிருந்து நாம என்ன செய்யணும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ பிரித்து எடுத்தால் தான் பெட்டியா பின்ன முடியும். அதனால நாணலுக்குள்ள போயிட்டு நிறைய நாணல் இருக்குங்களே, அங்க போனா அங்க ஒரு பயங்கரமான ஆபத்து காத்துட்டு இருக்கு. என்ன ஆபத்து? பைபிள் வாசிக்க கேட்டோம். இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார். அது எங்க இருக்குன்னு கேட்டா, யோபு 40வது அதிகாரம் 21வது வசனத்துல என்ன செய்யுமா, சேர் இல்லாமல் நாணல் நோக்கி வளருமோ என்று சொல்லி வசத்த வாசிக்க மாத்திரமல்ல, பிகமோத்தை கவனித்து பார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க கேட்டோம். அது நாணலின் மறைவிலும் அழித்துக் கொள்ளும். நாணல் அறுக்க போனாங்க, என்ன இருக்கும், என்ன வசனம் வாசம், நீங்க வசனம் வாசிக்க கேட்டீங்க. இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார். 18வது வசனத்தில் இருக்கா? இப்போ அந்த பிகமோத்து எங்க 21வது வசனத்தை பாருங்க. 21 நாணலின் மறைவிலும் படுத்துக் கொள்ளும். அப்போ நாணல அறுக்க போனா அங்க எது படுத்துட்டு இருக்கு, பிகமோத்து. சரி, பிகமோத்துன்னு சொல்றது வாயில நமக்கு வரலன்னு இல்லை. அது வேற ஒரு மொழிபெயர்ப்புல, குறிப்பா கேத்தலிக் பைபிள் பார்க்கும்போது இப்போதும் காண்டாமிருகத்தை கவனித்து பார் அப்படிங்கிறது. இப்போ காண்டாமிருகம் எங்க போய் படுத்துட்டு இருக்கான்? ஆமா, சேற்றிலும் நாணலின் மறைவிலும் படுத்துக் கொள்ளும். அப்ப உள்ள போக முடியுமா? பயந்து தான் என்ன செய்யணும், போய் அறுக்கணும். அப்படின்னு சொன்னா எதை வைத்து அறுக்க வேண்டும், எதை குறித்து எதை வைத்து பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. இப்ப நன்றாய் கவனிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், சத்தியம் என்னும் 17 வாசிங்க. வசனமாக்கிய ஆவியின் பட்டயம். கத்தி எடுத்துக்கணும். பட்டயத்தை எடுத்து போய்தான் என்ன செய்ய முடியும், அறுக்க முடியும். இப்போ நன்றாய் கவனிங்க. அந்த நாணலை அறுத்துட்டாங்க. அறுத்துட்ட பிறகு அப்படியே ஒரு பெட்டியை என்ன செய்ய முடியாது,
செய்ய முடியாது. இப்போ நான் முசிறின்ற இடத்துக்கு போயிருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா நாணல் நிறைய இருக்கும். முசிறியில பாய் அதிகமா பின்னுவாங்க. அந்த நாணல் அறுத்து கொண்டு வந்து என்ன செய்வாங்க, வெயில் அப்படியே காய போட்டுவாங்க. நல்லா காஞ்சிட்ட பிறகுதான் அதை எடுத்து வெட்டியா பின்னுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, நீதியின் சூரியனால் இயேசு அதன் மேல் பிரகாசிக்க வேண்டும். பிரகாசித்த பிறகு நன்றாக நீங்க சேற்றிலிருந்து வந்துருச்சு, உலக பாவத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ வேறு பிரிக்கப்பட்டது, அந்த விபவத்திலிருந்து பிரிக்கப்பட்டது, சகதியிலிருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நீதியின் சூரியனின் நிமித்தமாய் அங்கே காய வைத்த உடனே அதில் இருக்கிற நாற்றம் எல்லாம் என்ன செய்யும், போயிட்டு பிறகு இப்போ பெட்டியா பின்னணும்னு வைங்களேன். அந்த காஞ்சி போன நாணல் எடுத்து பெட்டியா பின்ன முடியுமா? என்ன கேட்டா பின்ன முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க ஒருவேளை இந்த பாய் கூட எல்லாம் பின்றவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல காஞ்ச பிறகு டப்பு தண்ணியில் அப்படி போட்டு அப்படி எடுத்துட்டு அதற்கு தான் பின்னுவாங்க. என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டது, வேலைக்கு பிரிக்கப்பட்டது, இப்ப எதுக்குள்ள போகணும்? தண்ணிக்குள்ள. ஞானஸ்நானம் என்கின்ற அந்த ஆவிக்குரிய வழியிலே கடந்து வர வேண்டும். அப்போ சகதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்ட பிறகு அடுத்த படி என்ன? எங்க போகணும்? தண்ணிக்குள்ள போகணும். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன் சகதியிலிருந்து பாவ சேற்றிலிருந்து வெளியே வந்த உடனே மறுபடியுமாய் அவன் எதற்குள்ள போகணும்? ஞானஸ்நானத்தின் வழியாய் அவன் கடந்து வர வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இங்க ஒரு ஞானஸ்நான தொட்டி இருந்தது. இருக்குங்களா இன்னும்? அங்க ஒரு ஞானஸ்நான தொட்டி இருந்தது. அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். தேவ பிரசனத்தை பார்த்திருக்கேன். அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே தேவனுடைய பிரசனத்தை கண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்ட மனிதன் அடுத்து எந்த வழியில வரணும்? ஞானஸ்நானம் என்ற தண்ணி முழுக்கினால் அவன் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்போ நல்ல கவனிங்க. சீமோனுக்கு என்ன அர்த்தம்? சீமோனுக்கு என்ன அர்த்தம்? நாணல். இந்த சீமோன் என்கிற நாணல் எங்க இருந்தது? சேற்றில் இருந்தது. நாம் கூட எங்க இருந்தோம்? சேற்றில் இருந்தோம். ஆவியின் வசனமாகிய பட்டயத்தின் மூலமாய் நம்மை அறுத்து வெளியே கொண்டு வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. அடுத்து நீதியின் சூரியனின் கீழ் காய வைக்கப்பட்டது. காய்ந்த பிறகு எதுக்குள்ள போகுது? தண்ணிக்குள்ள. அப்படியே போய் வெளியே வந்து அப்படியே வெட்டி பண்ணாதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா. இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். தண்ணியில நனைச்ச நாணலை வச்சு அழகா பின்னிட்டே இருக்காங்க. ஒண்ணு நனையாத நாணல் ஒண்ணு வச்சு பின்னிட்டு இருந்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? ஆமா, உடஞ்சிக்கிட்டு நீட்டிட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? இருக்காது. ஒழுங்கா இருக்குமா? இருக்காது. அப்போ எல்லாருமே ஞானஸ்நானத்தின் வழியாய் உள்ளே கடந்து வந்தாதான் சபை சபையாய் இருக்கும். அப்படி என்ன உடைச்சு நீட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரருக்கு விரோதமா எவனோ மொத்தம் என்ன பண்ணிட்டான்? எழுப்பிட்டான். அல்ல சபைக்கு விரோதமா யாரும் என்ன பண்றாங்க? பிரச்சனை பண்றாங்க. அதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அப்படி அல்ல. ஆண்டவருடைய திட்டம் என்ன? எல்லாரும் வேறு பிரிக்க வேண்டும். எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பண்றாரு? வேறு பிரித்து கொண்டு வருகிறார். நம்முடைய பழக்க வழக்கங்களில் இருந்தெல்லாம் வேறு பிரிக்கிறார். நம்முடைய சுபாவத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். ஒரு ஞாபகம் வருது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு கதை சொல்லாம இப்போ ஏன்னு கேட்டா அந்த கதைக்கு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட ஞாபகம் வைத்திருக்கிற நபர்களை என்னால் இப்போது பார்க்க முடியல. என்னன்னு கேட்டா, ஒரு ஸ்கூல்ல ஏஓ அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வின்னு கேட்டாட, உங்களுக்கு தெரிஞ்ச பழங்கள் பேர் சொல்லு. பழம் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பழங்கள்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டா, சின்ன குழந்தை கூட சொல்லுவாங்க பழங்கள் பேர். அப்போ ஒரு பையன் எழுந்து நின்று, சார் நான் சொல்றேன், சரி சொல்றான். அவன் எழுந்து நின்ன உடனே வாயப்பயம், பயாப்பயம், என்ன சிரிக்கிறீங்க? சீதாப்பயம், மாங்காப்பயம் அப்படின்னு உடனே சொன்னார். சார் சொன்ன, ஒழுங்கா சொல்லு, நிதானமா சொல்லு. வாயப்பயம், கொய்யாப்பயம், சீதாப்பயம், மாங்காய். தெளிவா சொல்றான், அழகா சொல்லு. வாயப்பயம் சார், கொய்யாப்பயம் சார், சீதாப்பயம் சார் அப்படின்ட்டான். உடனே ஏகோ வாக்கியாரை பார்த்து அவங்க பார்த்து, சார் என்ன சார் இவன்? நான் வாயப்பையும் கொய்யாப்பையும் சீதாப்பையன்றானே என்ன சார் அப்படின்னு கேட்டா,
அவர் சொல்றாரு, வாத்தியார் சொல்றாரு, அவன் பைக்க வைக்குமே அப்படித்தான் சார். என்னது? அவன் பைக்க வைக்குமே தப்பி எங்க இருக்கு? வாத்தியார் கிட்ட. அவர் பைக்க வைக்கத்தை தான் என்ன பண்ணியிருக்காரு? சொல்லியிருக்காரு. இதுல மாற்றம் வேணும். அந்த பழக்க வழக்கம் என்ன செய்யணும்? மாறணும். சேற்றிலே இருக்கக்கூடாது. சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட வேண்டும். எடுக்கப்படுவது மாற்றம் அல்ல, ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு. ஒருத்தர் ஜெர்மன் சபையில ஜெர்மன் சொன்னேன், அது பீகார்ல, இங்க இல்ல பீகார்ல. அவங்க பேசுற தமிழ் வித்தியாசமா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 11 மொழி பேசுவாங்க. சந்தாலி, முண்டாரி, ஒராமுகோ, பஞ்சாபி, பிகாரி, இதெல்லாம் அனிபாஷை இல்லை, இதெல்லாம் ஒரு லாங்குவேஜ். இதெல்லாம் பேசுற ஜனங்க. அப்போ அவங்க ஜெர்மன் சொன்னா, ஒரு அம்மா ஜெபம் பண்றாங்க. என்னன்னு கேட்டா, எறா மீன்களையும் சொரா மீன்களையும் அப்படின்றாங்க. எறா மீன்கள் எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்பதான் புதுசா போயிருக்க. அப்போ கேரு மீன்கள், சேரா மீன்களை இந்த அம்மா என்ன சொல்றாங்க, எறா மீன் ஒழுங்கா பைபிள் என்ன பண்றது இல்ல. மாற்றம் வேணும். ஜெபிக்கிற ஜபத்துல மாற்றம் வேணும். சிலர் அதே ஜபம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்ச அதே ஜபம் தான் இப்பவும் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. மாற்றம் வேண்டும். அங்க சன்னதியில் எடுக்கப்பட வேண்டும். ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான கற்றுடிப்படையே, நம்முடைய சகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இப்போ ஆண்கள் அப்படின்னு சொன்னா தலையை அப்படி அழகாக வச்சிருக்காங்க. பெண்கள் அப்படின்னு சொன்னா நீளமா வச்சிருக்காங்க. ஆண்களை பார்த்தா ஆண்கள் சொல்லுது, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இல்லையே. பெண்களை பார்த்தா பெண்களாமா அப்படியே இருக்கு. கர்த்தர் படைத்த மாதிரியே அப்படியே இருக்காங்க. அதே போல ஆண்டவர் சொன்னாரு, ஆதாமியாவை பார்த்து என் பேர் வைக்க சொன்னாரு. எல்லாத்துக்கும் அவன் பேர் வச்சுட்டான். அவன் வச்ச பேர் தான் இன்னைக்கு வரணும்னு வச்சுக்கிறேன். உதாரணமா மூக்குன்னு வச்சாங்க. மூக்கு தான் மூக்கா தான் இருக்கு. மூக்கு கண்ணா என்ன பண்ணல, மாறல. கண்ணு மூக்கா மாறல. காது கண்ணா மாறல. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சான். அதுலயும் அர்த்தத்தோடு கூட வச்சான். உதாரணமா அவன் சொல்றேன், இது பேர் என்ன? என்னங்க இது? கால். ஏன் காலுன்னு வச்சாரு? யோசிச்சு பார்த்தேன். காது வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா மனுஷனை நாளா பிடிச்சா இது என்னதான்? புரியுதா நான் சொல்றது? மனுஷனை நாளா பிடிச்சா இது என்ன? கால். அதனால கால் வச்சுட்டாரு. நான் யோசிக்கிறேன் அப்படி. புரியுதா? இது என்ன? அறை. அறையிலே கட்டினவர்களாய் அறை. இது பேர் அறை. அதனால மனுஷனை பாதியா பிடிச்சா இது என்ன? இது அறை, இது அறை. இப்ப அறையின் பேர் வச்சுட்டாரு. சரி, இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா தொடை. ஏன் கேட்டா அடிக்கடி கை என்ன பண்ணு தொட்டுட்டு இருக்கிறதுனால தொடை. சரி, அதுக்கு ஓகே. அதுக்கு அடுத்து இது பேர் என்ன? வயிறு. வா வா இரு. சப்பா யோசிக்கலாமே. வா இரு. அப்படித்தானே? காலையில வா வான்னு போட்டோம். இப்ப அது என்ன பண்ணீங்க? இருக்குது. அதனால இது பேர் என்ன? வா இரு, வயிறு. என்ன அழகா பேர் வச்சிருக்காரு பாருங்க. இதுல என்ன மாற்றம் இருக்கா? அன்னைக்கு வச்ச அதே பதம் இன்னைக்கு ஒண்ணும் மாற்றம் இல்லை. இது பேர் என்ன? கழுத்து. தலையோ சரத்தி இழுத்து அது பேர் கழுத்து. இது பேர் என்ன? இது பேர் என்ன? முடி. முடி. இதோட முடி. இதோட முடி. இது மேல ஒண்ணு, இதோட முடி. அதான் என்னது? நான் சொல்றது புரியுதா? அப்போ ஆண்டவர் படைத்த எல்லாவற்றிலையும் மாற்றம் இல்லை. ஆனா உள்ளே இருக்கிறதான அந்த மனிதனுக்குள்ளே மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ சேற்றிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சேற்றிலே இருந்தோம். சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றி அவருடைய பிள்ளையாய் மாற்றிட்டார். இப்போ சேற்றிலிருந்து எடுக்கப்பட்டது இப்போ பெட்டியா பின்னிட்டாங்க. பின்னிட்ட பிறகு அதுக்கு மேல என்ன பூசினாங்க? பிசினும் கீழும் பூசி. பிசின். பிசின் எதுக்கு? பிசின் எதுக்கு? என்ன அப்படின்னு கேட்டா
ஒன்றோடு ஒன்று ஒட்டப்பட வேண்டும். ஐக்கியத்தை காட்டுகிறது. 2ஆம் மாதம் 1ஆம் தேதி சபையார் எல்லாரையும் ஆண்டவர் கூடி வர செய்தார். கூடி வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த இடத்துல ஐக்கியத்தை காட்டுவதற்கு. உண்மைதானே? இல்ல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கோயிலுக்கு வரும்போது பக்கத்துல அப்படியே ஒரு சேர் காலியா இருக்கும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய பேக் அங்கே போட்டு வச்சுருவாங்க. யாரெல்லாம் வரலாம் கேட்கலாம். இது எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு வர வேண்டியது 10:45 வர வரும். அந்த இடத்துல திரும்பி பார்த்துட்டு வந்தோம். இவ்வளோ நாள் வந்து அவள் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவள் வந்தா அவளுக்கு இடம் நானே கொடுக்குறேன். அவள் வந்தா இப்ப இங்க ஐக்கியம் இருக்கா? நான் நினைக்கிறேன் இத்தூர் சர்ச்சில் அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்காது. என்கிட்ட எங்க அண்ணா தினகரன் ஐயா அவர்கள் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. எனக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட நபர் அங்கே வந்து பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. வரும்போதே ஒருவேளை அவருடைய குடும்பம் இருந்தா அந்த ஐயாவை நான் நினைப்புகிறேன், அவ்வளவுதான். ஃபுல்லா போட்டு வந்துட்டாரு. தெரியுதா? அப்படின்னா என்ன? ஆமா, நான் பீகார்ல ஒரு முறை தண்ணி ரொம்ப தாகமா இருந்தது. ஒரு வீட்டில் தொட பாடி திச்சி அப்படின்னு இப்படி காட்டிட்டேன். அவங்க விளக்கமா எடுத்துன்னு வந்துட்டாங்க, தொடப்பட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்டா தொடப்பட்டி எடுத்துட்டு வந்து அடுத்து கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு இடத்த தொட பாடிட்டு சரி அப்படின்னு சொன்னவங்க அவங்க அப்படின்னு எது எடுக்க போனாங்க. ஓடியே போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போன பிறகு என் கூட வந்தவங்க கேட்டேன், ஏன்டா தண்ணி தானே கேட்டவங்க. சச்சா என்ன சொன்னா, சிப்பா இப்படி கேட்கக்கூடாது, எங்க ஊர்ல தொட பாடி இப்படி காட்டணும். இப்படி காட்டினா தாரு, இது சாராயமா? இந்த ஆக்ஷன் ஒரு வித்தியாசம் பாருங்க. நம்ம நாட்டுக்கு நம்ம எடுத்துக்கோ, அவங்களுக்கும் என்னங்க நான் தெரியாம கேட்டோன்னு வடக்க மாற்ற எடுத்துட்டாங்க. என்னங்க வந்து தாரு சாராயம் இருக்கு அப்படின்னு அடிக்க வந்துட்டாங்க. கடைசி தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த தண்ணி கேட்கணும்னா இப்படி கேட்கணும். என்னால் என்ன பண்ணாங்க புரிஞ்சு கொள்ள முடியல. ஒரு மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்ப்பது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். இப்போ அந்த மாற்றம் என்ன அர்த்தம்? ஐக்கியம் நமக்கு தேவை. நாம என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தர் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அப்படின்வாங்க. ஆனா வேற ஒருத்தர் பார்த்து மூஞ்ச பார்த்தாலும் அப்படி இல்லை. என்ன கேட்டா, அங்க உட்காந்துட்டு இருந்த அந்த நபர் அப்புறம் தண்ணி போட்டு வந்தாரு. அந்த நேரத்தில் அண்ணன் என்ன சொல்றாரு, சாரி தினகரன் ஐயா என்ன சொன்னாரு, கூப்பிட்டோன்னே, டேய் நீ மனுஷனா, எதுக்கு சாராயத்தை குடிச்சுட்டு வாங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டார். நல்லா ஞாபகம் இருக்கு. கடைசி உட்காந்துட்டு இருந்தாரு. கடைசியில தள்ளாடிக்கிட்டு போறாரு. கடைசியில நான் மெதுவா போய் அவர்கிட்ட விசாரிச்சேன், ஏன்யா காலையில இப்படி பாஸ்டர்கிட்ட திட்டுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் செய்கிற தொழில் வேற, அந்த தொழிலை நான் செய்யணும்னா தண்ணி போடாம அந்த தொழிலை செய்ய முடியாது. ஒருத்தர் கூப்பிட்டாங்க, காலையில எங்க எலக்ட்ரிக் பீட் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கு, வந்து அதை கிளீன் பண்ணுன்னு கேட்டாங்க. அதனால நான் போனோம் அப்படின்னு சொன்னா சாராயம் குடிச்சுட்டு தான் போயிட்டு அதை செய்ய முடியும். அப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டில் நல்லா குடிச்சிட்டு நான் வேற ட்ரெஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன். இருந்தாலும் அவனை என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா? அப்படி தவறு செய்கிறவர்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. தூரமாயிரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தவர். கடைசியா போகணும். அந்த கேட்டுக்கிட்ட போய் சொன்னாரு, இனிமே நீ திரும்பி மண்ணை வேகமா தொட்டு அடிச்சுட்டு இனிமே சத்தியமா நான் இனிமே குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு பேப்பர்ல வர ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டா, மனித கழிவை மனிதன் எடுக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இந்தியா தேசம் கொண்டு வந்துடுச்சு. அதன் பிறகு அவர் வந்து எனக்கு சொன்னார், பார்த்தீங்களா நான் சத்தியம் பண்ணல, இப்ப சட்டமே மாறி போச்சு, இனி நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல். எனக்கு கல்வியான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒரு மாறுதலை எதிர்பார்ப்பது மட்டுமல்லாம நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்க வேண்டும். ஐக்கியம் இருக்க வேண்டும். ஒரு
ஆமா, கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பிசின் போட்டுட்டு அது மேல கீழ் பூசப்பட்டது. கீழ் என்று சொன்னால் தார் பூசப்பட்டது. அப்போ தார் பூசிட்டு இப்ப என்ன செய்யறாங்க, குழந்தையாகிய மோசே கொண்டு வந்து அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறார்கள். இப்போ அந்த பெட்டியில் இருக்க நாணலை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஏன்? ஆமா, பிசின் கீழே எல்லாம் போட்டுட்டு அந்த நாணல் உள்ளே மறைந்து இருக்கிறது. மறுபடியுமாக அந்த நதி ஓரமாய் எங்க நாணல் இருந்ததோ அதே இடத்துல கொண்டு போய் பெட்டியை வைக்கிறார்கள். ஆனா அந்த நாற்றம் இந்த நாணலை தொட முடியல. என்கிட்ட இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இப்போ வேகமா என்னுடைய நேரத்தை நான் முடித்துக் கொள்ள போகிறேன். இப்போ அடுத்து பெட்டி அப்படியே போயிட்டு இருக்கு. மேல தூரத்துல இருந்து பார்வோன் குமார்த்தி பார்க்கறாங்க. சில நேரத்துல நான் நதியில குளிச்சிருக்கேன், ஆற்றுல குளிச்சிருக்கேன். ஏதாவது தூரத்துல இருந்து எனக்கு வந்தாங்க தள்ளி விடுவாங்க. ஆனா இங்க தூரத்துல இருந்து பார்த்த உடனே பெட்டி பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு, கவரக்கூடிய விதமா இருக்குது. அப்போ தாரிமார் கூப்பிட்டாங்க, பெட்டியை கொண்டு வாங்கன்றாங்க. நீங்க அந்த நான் சொல்ற வசனத்தெல்லாம் விட்டு வச்சுங்க. பெட்டியை திறந்தால் பிள்ளையை கண்டாள். பெட்டியை திறந்தால் பிள்ளையை கண்டாள். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப அந்த பெட்டியை நாணல் பெட்டி அந்த குழந்தையை சுமந்து கொண்டு போகிறது போல இப்போ நாம யார சுமந்து போறோம் தெரியுமா? ஏசப்பா. அன்னைக்கு இஸ்ரவேல் ரட்சகனை மோசேயை அந்த நாணல் பெட்டி சுமந்து சென்றது. இன்றைக்கு இந்த பெட்டி ஆகிய நாம யார் சுமக்கிறோம்? இயேசுவே. அப்ப அந்த பெட்டியை திறந்த உடனே உள்ள யார் இருக்கிறது? பெட்டிக்குள்ள பார்த்த உடனே மோசேயை பார்த்தாங்க. இன்னைக்கு நமக்குள்ள யாரை பார்க்கணும்? ஆமென், அல்லேலூயா. நமக்குள்ளே இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த 9வது வசனத்தை பாருங்க. அப்போ பார்வோன் குமார்த்தி அவனை பார்த்து, உங்களுக்கு சரித்திரம் தெரியும், உண்மையான தாயை கொண்டு வராங்க. அப்போ பார்வோன் குமார்த்தி அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை கொண்டு போய் எனக்காக வளர்ச்சிடு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னாக்க என்ன அர்த்தம்? இந்த பிள்ளை எனக்கு வேண்டும். நன்றாய் கவனிங்க. அந்த பெட்டிக்குள் இருக்கிற பிள்ளை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறதாக வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிற இயேசுவை மற்றவர்கள் என்ன பண்ணும்? உனக்குள்ள இருக்கிற இயேசு எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும். புரியுதா நான் சொன்னது? உனக்குள்ள இருக்கிற இயேசு எனக்கு வேண்டும். உன்னை நடத்துகிற இயேசு எனக்கு வேண்டும். உன்னை ஆசீர்வதித்த இயேசு எனக்கு வேண்டும். உனக்கு சுகத்தை கொடுக்கிற இயேசு எனக்கு வேண்டும். உன்னை வழி நடத்துகிற இயேசு எனக்கு வேண்டும். மற்றவங்க சொன்னோம். நல்லா கவனிங்க. பெட்டியை திறந்தால் பிள்ளையை கண்டாள். இப்போ அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? இந்த பிள்ளை எனக்கு வேண்டும், இதை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். என்ன அர்த்தம்? இப்போ அருமையான ஊழியக்காரருக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. இப்போ ஊழியக்காரனுடைய மனைவியை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? இந்த பிள்ளைகள் எனக்கு வேண்டும், இதை என்ன பண்ணி எனக்காக வளர்ச்சி. உனக்கு இந்த சபையை கொடுத்திருக்கேன், உனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கேன், நல்ல சபையாரை கொடுத்திருக்கேன், இந்த பிள்ளைகளை எனக்காக வளர்ச்சி. அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களிடத்தில் தேவன் குழந்தைகளை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? உங்க பிள்ளைங்க யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணுமா? அது 9வது வசனம் மிகவும் நேர்த்தியா இருக்குது. இந்த பிள்ளையை கொண்டு போய் எனக்காக வளர்த்திடு, எனக்காக வளர்த்திடு என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆடிக்கொண்டிருந்த நாணல் என்னவா மாறுச்சு? பெட்டியா மாறுச்சு. இந்த நாணல் மேல ஒரு காக்கா போய் உட்கார முடியுமா? உட்காராது. குருவி உட்கார முடியுமா? ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத அந்த நாணல் இப்போது பிரயோஜனம் உள்ள ஒரு பெட்டியாய் மாறினது மாத்திரமல்ல. மத்திய ஒரு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாணல் என்னவா மாறுச்சு அப்படின்னு சொன்னா, மத்திய ஒரு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 16, 18 வேகமா வாசிங்க. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
அப்போ அந்த நாணல் என்று சொன்ன இல்லையா, இப்போ நாணல் என்னவா மாறிச்சு இந்த இடத்துல? நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல். இப்போ ஆடிக்கொண்டிருந்த நாணல் என்னவா மாறிச்சு? கல்லா மாறிடுச்சுங்க. என்ன அர்த்தம்? தேவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை அவர் கொடுப்பார். எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பலத்தை தருவார். சோதனை சகிக்கிற பலத்தை தருவார். உபத்திரவத்தை சகிக்கிற பலனை தருவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிடுவார். சிலர் பார்த்தா எதை சொன்னாலும் உடனே நீங்க அழுது உட்கார்ந்து விட்டுறது, தொட்டா சுருங்கி போல. என்ன சொன்னாலும் மூஞ்சி தப்புன்னு மாறிடும். என்கிட்ட தாங்கத்துக்கு பலன் இல்லை. இப்போ ஆடிட்டு இருக்க நாளில் என்னவா மாறிடுச்சு? கல்லா மாறிடுச்சு. கல்லா மாறது மட்டும் இல்லாம அடுத்து என்னவா மாறுது? கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்களேன். கலாத்தியர் 2:9 கல்லு என்னவா மாறிடுச்சு? கலாத்தியர் 2:9 வேகமா. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே தூண்களாய் எழப்பட்ட யாக்கோபும் கேபாவும். ஆமாம், இப்ப என்ன சொல்லியிருக்கு? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே தூண்களாய் எழப்பட்ட கேபா. இப்போ கல் என்னவா மாறிடுச்சு? சொல்லுங்களேன். தூண்களாய் எழப்பட்ட மத என்னவா இருந்தது? சொல்லுங்களேன். நாடலா இருந்தது. அடுத்து என்னவா மாறிச்சு? கல்லா மாறிச்சு. இப்போ கல் உடைக்கப்பட வேண்டும். இந்த பிரசங்கத்தெல்லாம் பண்ணணும்னாக்கா 50 நிமிஷம் 1 மணி நேரம் இல்லை, குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் இருந்தாதான் தெளிவா ரொம்ப சந்தோஷமா நிறைய கேட்க முடியும். ஆனா வேகமா போறேன். இப்போ தூண் உடைக்கப்பட்டாதான், அந்த கல் உடைக்கப்பட்டாதான் என்னவா மாறும்? தூணா மாறும். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படணும்? உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டு செதுக்கப்பட்டு அடுத்துதான் என்னவா மாறுது? தூணாய் மாறுகிறது. மதம் எங்க இருந்துச்சு? அது பிறகு ஒரு பெட்டியா மாறுச்சு. அடுத்து அந்த நாடல் என்னவா மாறுச்சு? கல்லா மாறுச்சு. கல் இப்போது உடைக்கப்பட்ட பிறகு என்னவா மாறுது? பல இடத்துல தூண் இருக்கும். நடு ரோட்ல இருக்கும், சட்டர் ரோட்ல இருக்கும், 4 ரோடு இருக்க இடத்துல தூண் இருக்கும். அந்த தூண் அது மேல என்னென்னமோ உட்காந்து என்னென்னமோ பண்ணிட்டு நீங்க. அப்ப எந்த தூணை அல்லது கர்த்தருடைய தூணா மாற்றிட்டு என்ன செய்யறாரு தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி, வெளிப்படுத்தல் 3:12வது வசனத்தின்படி ஆண்டவர் அந்த தூணை என்ன செய்யறார்? கடைசியாய் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். எங்க கொண்டு வந்துட்டாரு? இப்போ எங்க கொண்டு வந்துட்டாரு? எங்க இருந்தது? நாம கூட அப்படித்தான் இருந்தோம். இப்போ எங்க கொண்டு வந்துட்டாரு ஆண்டவர்? ஆலயத்துக்கு கொண்டு வந்துட்டாருங்க. இப்போ இந்த ஆலயத்துல நிறைய தூண் இருக்கான தெரியல. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு தூண் இருக்கு, பில்லர் போட்டு கட்டி இருக்காங்க. இது 40 அடி அகலம். என்கிட்ட இந்த சபையின் சரித்திரம் எனக்கு தெரியும். 40 அடி அகலத்துல இது சட்டில தொங்கிடுமோ அப்படின்னு பயம் நிறைய வந்தது. அதனால ஸ்ட்ராங்கான ராடு போட்டு இதை கட்டிட்டாங்க. இந்த தூண் இருக்கு. என்னன்னு கேட்டா சிலர் நான் இந்த சபைக்கு தூண், நான் 20 வருஷமா மெம்பரா இருக்கேன், 30 வருஷமா நான் மெம்பரா இருக்கேன். இந்த தூண் என்ன செய்ய தெரியுமா? தூண் அசையாதுல, அது ஜெபிப்போம் அப்படியே இருக்கும், பாட்டு பாடுவோம் பாடாது, ஒண்ணுமே செய்யாது. இது அசையாத தூண். எதுக்குமே என்ன செய்யறதில்ல. சர்ச்சுக்கு வந்தா தூணாட்ட அப்படியே உட்காந்துடுது. அப்படி அந்த தூண் இல்ல, கொஞ்சம் அசைகிற தூணா மாத்திரம் இல்ல, இவளை தாங்கக்கூடிய தூணா இருக்க வேண்டும். இந்த சபையை கட்டி காக்கிற தூணா இருக்க வேண்டும். இந்த சபைக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் சரி, எந்த சக்தி எழுப்பினாலும் சரி, எப்பேற்பட்ட உலகத்திலே புகழ்பெற்றவனா இருந்து கூட இந்த சபையில இந்த சபைக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, இந்த சபையை தாங்குகிற தூணா இருக்க வேண்டும். இந்த சபையை காப்பாற்றுகிற தூணா இருக்க வேண்டும் என்று சொல்லினால், உடையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து கடைசியிலே பாறையாக்கி அதை செதுக்கி ஒரு தூணாக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ சபையிலே ஜெயம் கொள்ளுகிறவனையோனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில்
தூணாக்குவேன். இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் தூணாக்கணும்னு விரும்புறீங்க? இந்த ஆலயத்துக்கு எத்தனை பேர் தூணாக்கணும்? இந்த பாதி முக்கா அதெல்லாம் வேண்டாம், முழுசா அப்படி எழுந்து நில்லுங்க. நீங்க இந்த சபையில தூணா இருக்கணும்னு விருப்பப்பட்டா அப்படி எழுந்து நில்லுங்க. நான் இந்த சபைக்கு தூணா இருக்க வேண்டும். இந்த தூண் என்று சொன்னால் தாங்கக்கூடிய தூணாய், இந்த சபையை தாங்கக்கூடிய தூணாய் நான் இருக்க வேண்டும். ஆமாண்டவரே, எனக்குள்ளே எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கலாம், எனக்குள்ளே வியாதி இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, என்னை ஒரு பாறையாய் மாற்றினி, என்னை செதுக்கி எடுத்து ஒரு தூணாய் மாற்றி தேவனுடைய ஆலயத்திலே தாங்குகிற தூணாய், இந்த சபைக்கு ஒரு தூணாய் என்னை மாற்றி இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் போதுதானே தேவ வல்லமை உங்களை ஆட்கொள்ள போகிறது. இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்க போகிறது. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தொட போகிறார், ஒவ்வொருவரையும் தொட போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை தூணாக்கும், இந்த சபையை தூணாக்கும், எங்களை திருச்சபைக்கு எங்களை தூணாக்குவீராக. தேவ வல்லமை, தேவ வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு வேணும் இப்பொழுதே 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 ஊற்றுவிடுவதாக, ஊற்றுவிடுவதாக, ஊற்றுவிடுவதாக. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ பிரசன்னம். ஹalleluya, ஹalleluya. இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவர் அநேகரை தொடரணும்னு நினைக்கிறாரு, ஆண்டவர் உங்களை தொடரணும்னு நினைக்கிறாரு. உங்க பக்கத்துல வந்திருக்காரு, உங்களை தொடுபடியார், உங்களை தொடுபடியார் உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும். மாற்றத்தை தாரும், குடும்பத்திலே மாற்றத்தை தாரும், உபத்திரவத்திலிருந்து மாற்றத்தை தாரும், வறுமையிலிருந்து மாற்றத்தை தாரும், வியாதியிலிருந்து மாற்றத்தை தாரும். தேவ வல்லமையினால், வல்லமையினால், வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும். ஆமென், ஆமென், ஆமென். அநேகர் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். தேவ வல்லமை, வல்லமை இறங்குவதாக. அநேகரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர்களுடைய போய்விடக்கூடாது, அவர்களுடைய போய்விடக்கூடாது. அக்கினி, அக்கினி உள்ளத்திலே இறங்குவதாக, இறங்குவதாக. மகிமை, மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும், இறங்குவதாக. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி செலுத்துவோம். ஆமென். தங்களை கூடுமாய் நீ திருக்காலத்தில் கொடுத்ததானே ஒவ்வொருவரையும் பார்த்து பலவீனத்தோடு வந்தவருடைய பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இப்பொழுதே அக்கினி ஊற்றப்பட்டு எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டமாட்டதே. பரிபூர்ண சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரே. தேவையோடு உங்களுடைய தேவைகளை சந்தியும் நற்செய்தியாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே போதாது, ஆண்டவரே இங்க இருக்கிறதால திருச்சபையால் போதாது. இன்னும் அநேக ஆண்டவரை ஆராதனைகள் நடைபெற வேண்டும், பல மொழிகளிலே ஆராதனை நடைபெற வேண்டும். தெய்வீக வல்லமை பிரசனம் நிரப்பப்படுவதாக. நன்றி நாதா, ஸ்தோத்திரம். ஊழியரை பாதத்தை கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பிரசனம் அவரோடு கொடுத்த தரிசனத்திற்காக நன்றி நாதா. இன்னும் பல கிளை ஊழியர்களை கொடுக்கிறாங்க. உடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய தாயாருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வட்டாரத்தை இன்னுமாய் எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு திருச்சபையாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. தொடர்ந்து நடத்தும், உடைய பிரசனத்தினால் தொடர்ந்து நிரப்பும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.